ஹாய் ஹலோ கைஸ், நம்ம இலக்கிய சீரியலில் வந்து என்னென்ன சுரட்சமான விஷயங்கள் நடக்க போகுதுன்ட்டு இந்த ஒரு குட்டி ப்ரொமோவாக பார்க்க போகிறேங்க. என்னென்ன சுரட்சமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னாக்கா, முக்கியமாக வந்து நம்ம அஞ்சலிக்கு இப்போ தான் வந்து சரியான ஒரு ஆப்பை வந்து வச்சுக்கிட்டாங்கன்னு கூட வந்து சொல்லலாம். ஏன்னா கூடவே இருக்கிற இந்த இலக்கியாவுக்கு சரியான ஆப்பு வைக்கலான்னு பார்த்தாங்க. ஆனால் என்ன ஆச்சு, இப்போ நம்ம பைரவி மூலிமா வந்து அவங்களே வந்து அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வச்சுக்கினாங்க. என்னடான்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இவ்வளோ நாளாக வந்து இந்த வீட்டில் இருக்கிற எல்லாரையும் வந்து ஏமாற்றிட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரு வழியாக வந்து இப்போ நம்ம பைரவி கிட்ட கையும் காலமாக வந்து சிக்கிக்கிட்டாங்க. எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ வந்து நம்ம கார்த்திக் வந்து அந்த மருந்து வாங்கினது கொடுத்து தடவை சொல்லும்போது முடியாது அப்படின்னு சொல்லி வந்து ஏமாத்துனாங்க. ஆனால் இந்த ஒரு டைமில் அவங்களால வேறு வழியே கிடையாது. ஏன்னா இந்த ஜானுவும் சரி இந்த பைரவும் சரி ரெண்டு பேரும் வந்து சொல்லும் போது அவங்களால எதுவும் பேசவும் முடியல. சரி, இப்போ 3 பேர் இருக்காங்க, எப்படிடா வந்து பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எப்படிடா சமாளிக்கிறதுன்னு வந்து பார்த்தாங்க. ஆனால் அவங்களால வந்து கொஞ்சம் கூட வந்து சமாளிக்க முடியல. எல்லா உண்மையும் வந்து இப்போ ஒத்துக்கிட்டாங்க. இப்போ என்ன ஆச்சுன்னாக்கா, அவங்க கர்ப்பமாக இல்லைன்ற ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் வந்து அவங்களுக்கு வீட்டை விட்டு வந்து வெளியே துரத்துறாங்க. அதுவும் இல்லாமல் நம்ம கார்த்திக் இருக்காங்கல்ல, இதோட வந்து இவன் என் பொண்டாட்டியே கிடையாது அப்படின்னு வந்து சொல்லிட்டு தாலியை பிடிங்கிட்டு முடுக்க போகிறாங்க. ஏன்னாக்கா இவங்க எவ்வளோ வந்து பிரச்சனையை வந்து பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த ஒரு டைமில் வந்து எந்த ஒரு விஷயமும் வந்து பண்ண முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு தான் ஒரு விஷயம் நடந்துச்சு. இப்போ நம்ம பைரவிக்கே வந்து இது பெரிய ஏமாற்றமாக தெரிஞ்சிச்சு இல்லையா. நம்ம பைரவி இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்கனாக்கா, இவன் இன்னும் என்னென்ன விஷயம் பண்ணியிருப்பாளோ நம்மளுக்கு தெரியாமல் நம்மளே வந்து கூட இருந்து காலை கூட வாரி விட்டுருவா அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்து இவங்க ஸ்ட்ராங் ஆகிட்டாங்க. ஏன்டி இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ண, குழந்தை இருக்குன்னு சொல்லி ஏன் எங்களெல்லாம் ஏமாத்தினா அப்படின்னு வந்து சொல்லிட்டு நம்ம பைரவியோ கோவப்பட்டு என்ன பண்ணாங்க, காலில் போட்டுருக்க செருப்பு எடுத்து அடிச்சிடுறாங்க. நம்ம அஞ்சலி முகத்தில் அடிச்சதுமே வந்து ஒவ்வொருத்தரும் அப்படியே ஷாக்காகி நின்று வந்து பார்த்துட்டு இருக்காங்க. என்னடா இது இந்த மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காளே அப்படின்னு வந்து சொல்லிட்டு நம்ம பைரவியே அடிக்கிற அளவுக்கு வந்து இந்த அஞ்சலி நடந்துக்கிட்டா இதுக்கப்புறமா வந்து இவளை சும்மா விடக்கூடாது, இவளை வந்து வீட்டை விட்டு துரத்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்ணாங்க, ஒரு முடிவை வந்து எடுத்துட்டாங்க. இப்போ நம்ம கார்த்திக்கு ஒரு விஷயம் சொல்கிறாங்க. நம்ம பைரவி, நீ எதுவும் கவலைப்படாத கார்த்திக், உனக்கு ஒரு நல்ல பொண்ணை வந்து நான் வந்து உனக்கு கட்டி கொடுக்குறேன், நீ வந்து எதுவும் தப்பாக நினச்சிக்காத, அதாவது இந்த மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுன்னு சொல்லிட்டு லைஃப்பை வேஸ்ட் பண்ணிக்காத அப்படின்னு வந்து சொல்லி எதுவும் தப்பான முடிவை எடுத்துக்காத அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரி, இந்த ஒரு டைமில் நம்ம பைரவி சொல்கிறதும் வந்து ரொம்பவே நல்லது தான். அவங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்கிறது ரொம்ப நல்லதான். ஏன்னாக்கா நம்ம கார்த்திகோட வாழ்க்கையை வந்து இதுக்கப்புறமா வந்து ஒரு வெளிச்சத்துக்கு வரும். இந்த மாதிரி ஒருத்தையை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அவர் வந்து ரொம்பவே தான் கஷ்டப்பட்டுட்டார். ஏன்னா அவங்களே வந்து அதாவது நம்ம அஞ்சலியே வந்து கடத்தி வச்சு நிறைய கொடுமை பண்ணாங்க இல்லைங்களா. அந்த எல்லா விஷயமும் வந்து இப்போ நம்ம இலக்கியம் மூலிமா வந்து வெளியே வரப்போது ஆதாரத்தோடு வந்து மாட்ட போகிறாங்க நம்ம அஞ்சலி. இனிமேல் இந்த வீட்டுக்குள்ளே வரத்துக்கு ஒரு வாய்ப்பே வந்து நம்ம அஞ்சலிக்கு கிடைக்க போகிறது கிடையாது. ஏன்னா நம்ம பைரவி அந்த அளவுக்கு ஒரு கோவத்தில் வந்து இருக்காங்க நம்ம அஞ்சலி மேலே. சரி, நம்ம பைரவி பண்ணது ரொம்பவே வந்து சூப்பர் தான். இதுக்கப்புறமாவது வந்து இந்த அஞ்சலி கூட சேராமல் அவங்களாவது கொஞ்சம் திருந்தி இந்த இலக்கியாவை பற்றி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணி வீடியோக்கு லைக்கை போட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.